வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே ரொம்ப நாளா பயணம் பண்ற ஒருத்தரோட கேரக்டர் திடீர்னு சரியில்லைன்னு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம். எப்படிடா இவங்கள விட்டு நம்ம விலகிறது? இவங்க கிட்ட ஏதாவது அறிவுரைகள் சொன்னோம் அப்படின்னா, நம்மள ஏதாவது தப்பா நெனச்சுக்குவாங்களோ? அவங்க கிட்ட சொல்லவும் முடியல. நம்மளால அவங்கள விட்டு விலகவும் முடியல. ஆனா அவங்க தப்பு பண்றாங்க. அவங்களோட கேரக்டர் தப்பு அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு முன்னால வெளிச்சமா தெரியுது. நாம என்னதான் பண்றது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த கேள்விக்கு இடம் கொடுக்காத ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுங்க. சில பேருடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உடனே அவங்கள விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அவங்க கூட தான் நான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய தரத்துக்கு உங்களையும் தாழ்த்த ஆரம்பிச்சிருவாங்க. காலப்போக்குல அவங்க பண்றது சரி, நீங்களும் அவங்க பண்றது பண்ணீங்க அப்படின்னா அது தப்பே கிடையாது அப்படின்னு உங்களோட மைண்டை நல்லா வாஷ் பண்ணி உங்களையும் தவறான பாதைக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஸோ உங்க முன்னாடியே இருக்கிற சில பேர் தப்பு பண்றாங்க அப்படின்னா அதை தட்டி கேளுங்க, தப்பு கிடையாது. இல்லை அவங்கள திருத்திக்க சொல்லுங்க, அதுவும் தப்பே கிடையாது. ஆனா அவங்களுடைய குணமே சரியில்லை, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை எப்படி கெடுக்கிறதுக்காகவே பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அவங்கள விட்டு விலகி இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. கடைசியில நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒரே குட்டையில விழுந்த மட்டை மாதிரி 2 பேரும் ஊற வேண்டியது தான். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னைக்குமே அடுத்தவங்களுடைய பார்வைக்கு நம்ம நல்லவங்களா தெரியணும். நாம எந்த தப்பும் பண்ணாத மாதிரி நம்மள அவங்க பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஒரு ஹை பொசிஷன்லயே இருக்கணும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அந்த பொசிஷனை தக்க வைக்கணுங்கிறதுக்காக சில பேர் எந்த எல்லைக்கும் இறங்கி போவாங்க. சில விஷயங்களை பிடிக்கலனா கூட அவங்க செய்வாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நம்ம நல்லவங்க மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க நல்லவங்களா நம்மளை பார்த்து நல்லவங்கன்னு நினைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை நீங்க தலையில தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் அதை உங்களால இறக்கி வைக்கவே முடியாதுங்க. இதனால வீணா போறது, பாழா போறது உங்களோட வாழ்க்கை தானே தவிர அடுத்தவங்களோட வாழ்க்கை கிடையவே கிடையாதுங்க. சில பேரோட வாழ்க்கை நிறைய நிறைய நான் பார்த்துட்டேங்க, கண்கூட பார்த்துட்டேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோங்கிறதுக்காகவே தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசியில தனக்காக நான் ஒண்ணுமே வாழலையே, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு ஃபீல் பண்ண நிறைய பேரை நான் கண்கூட பார்த்துட்டேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க அந்த மாதிரி இதுக்கு மேல ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்க போற பாதை கரெக்டா இருக்கு அப்படின்னா நீங்க தைரியமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. யாருக்காகவும் பயப்படாதீங்க. என்னைக்குமே இந்த பயணத்தினுடைய அழகு இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம யாரு கூட பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சில பேர் நினைக்கலாம், நாம யாரு கூட வேணாலும் பயணம் பண்ணலாம், ஆனா அங்க போற இடம் கரெக்டா இருக்கா அந்த மட்டும் பார்த்தா போதுங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நீங்க போற அந்த இடத்துக்கு ரீச் ஆகுற வரைக்கும் உங்க கூட வர அந்த சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் உங்களோட லைஃப்ல அந்த அழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே வரும். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை அப்படிங்கிற அந்த பயணத்துல நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட சந்தோஷம் அந்த இடத்துல நிர்ணயப்படுது. இது உண்மைதானே? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போறீங்க, ஆனா உங்க கூடவே ஒருத்தர், நீங்க எதுவுமே பேசக்கூடாது, உம்முனே வரணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணக்கூடாது. டிராவல் பண்ணி போறப்ப அவங்க உங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, எப்படா நம்ம போய் முதல்ல இறங்குவோம், எப்படா இந்த பயணம் முடியும் அப்படின்னு தான் நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதுவே உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுக்குறாங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த ரசிச்சு சொல்றப்ப அவங்களும் அதை ரசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்ல அதை விட ஒரு ப்ரீஷியஸான மூமெண்ட் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க. நீங்க போகக்கூடிய அந்த பாதையில, நீங்க பண்ணக்கூடிய அந்த பயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களை உங்க கூட கெட்டியமா பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட சந்தோஷத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை பத்தி நாம யோசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை அதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னா அதுக்குன்னு சில தகுதி இருக்கணுங்க.
சில பேர் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழம்பிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப சில நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அடச்சே இந்த விஷயத்துக்காகவா நம்ம இவ்ளோ நாள் வருத்தப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு தனக்குள்ளேயே போட்டு ஃபீல் பண்ணிக்கிற மனுஷங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ தகுதியே இல்லாத ஒரு விஷயத்துக்காக உங்களோட நேரத்தையும் சரி, உங்களோட மனசுல சில விஷயங்கள நீங்களா போட்டு குழப்பிட்டு நேரத்த வீணடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. இருக்கிற நாள சந்தோஷமா அனுபவிச்சு வாழ பழகிக்கோங்க. இங்க சில பேர் நம்ம கூட இருப்பாங்க. பேராசை புடிச்சவங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்களோட பேராசை அடங்கவே அடங்காதுங்க. நீங்க இந்த உலகத்தையே தூக்கிட்டு வந்து அவங்க கையில குடுத்தாலும், இது பத்தல, வேற உலகம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய சில மனுஷங்க கிட்ட நீங்க எவ்வளோதான் செஞ்சாலும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. சில பேர நம்மளால திருப்திப்படுத்த முடியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்க சில விமர்சனங்கள வப்பாங்க. நீங்க அவங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள நீங்க செய்யாதப்போ, உங்க மேல சில விமர்சனங்களை வைக்கத்தான் செய்வாங்க. இதுக்காகலாம் நீங்க அப்செட் ஆயிட்டு, ஐயோ! அவங்க கேட்டத நம்ம செய்யலையே, அவங்க கேட்டது நியாயமான விஷயமா இருந்தா, நீங்க செய்யலன்னா தப்பு. சில பேர் வீண் எப்படி சொல்றது? விதண்டாவாதம் பண்றதுக்காகவே சில பேர் சில விஷயங்கள நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அது நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம கெட்டவங்க. நாம வந்து அவங்க சொல்றத கேட்கல அப்படின்னு நம்மள பத்தி தப்பா அடுத்தவங்க கிட்ட விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி மனுஷங்கள தயவு செஞ்சு மைண்ட்ல கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா, உண்மையா உங்களால நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. அது எல்லாத்தையும் அப்படியே காத்துல பறக்க விட்டுருங்க. சில பேர் வைக்கிற விமர்சனங்கள்லாம் தண்ணீல எழுதி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. அவங்கலாம் பேராசை கொண்ட உள்ளங்கள், பேராசை கொண்ட மனுஷங்க கிட்ட நீங்க எத பண்ணாலும் அவங்கள நம்மளால திருப்திப்படுத்தவே முடியாது. தேவையில்லாத அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக உங்களோட நேரத்தையும் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களை மதிக்கிற சில உறவுகள் இருப்பாங்க. உண்மையா சொல்றேன். அவங்கள நீங்க அவங்க நீங்க நீங்க வந்து அவங்க கிட்ட தாழ்ந்து தான் போகணும். தாழ்ந்து தான் பேசணும். அவங்க கிட்ட மதிங்க. நீங்களும் உங்கள மதிக்கிறவங்கள நீங்க இறங்கி போய் பேசலாம். தப்பே கிடையாதுங்க. ஆனா உங்கள மிதிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க முன்னாடி மட்டும் ஒரு நாளும் தாழ்ந்து போயிடாதீங்க. வாழ்ந்து காட்டுங்க. இப்படித்தான் வாழ்ந்தீங்க. வாழ்க்கை இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. நீ என்ன மதிக்கலன்னா நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க லைஃப்ல நீங்க பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள ஸ்ட்ராங்கா பதிய வச்சுக்கோங்க. எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் இருக்காங்கங்க. ஒருத்தவங்க நம்மளை மதிக்கல அப்படின்னா நம்ம கீழ்த்தனமா தான் இருக்கிறோம். நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட எல்லாமே இருக்குதுப்பா. அதனால அவங்க பந்தாவா இருக்கிறாங்க. நம்மள ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்றாங்க. ஆனா நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே. நாம நம்ம வந்து வேஸ்ட் அப்படின்னா அவங்களே மட்டம் தட்டிக்குவாங்க. இதுக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. அவங்க கிட்ட இருக்கிறது உங்களுக்கு வரப்போதா? யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிறது நமக்கு வரப்போறது கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு போக போறதும் கிடையாது. ஆக மொத்தம் அவங்க கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. நீங்க நினைக்கலாம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, இது இவ்வளவுதான் என்னோட லைஃப், வாடகை வீட்டுல இருக்கிறோம், அன்னாடங்காச்சு அன்னன்னைக்கு வேலைக்கு போனாதான் எங்களால சம்பாதிக்க முடியும், அந்த கூலியை வச்சுதான் குடும்பத்தை ஓட்ட முடியும், இதை வச்சு நாங்க எப்படி ஜாலியா இருக்கிறது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள கேள்வி இருக்கலாம். பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னா இந்த உலகத்துல யாராலையுமே சந்தோஷமா இருக்க முடியாதுங்க. பணக்காரவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு. நீங்க பணம் இல்லாத உங்களுக்கு பணம் மட்டும்தான் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா பணக்காரங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா பணத்தை தவிர மத்த எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கும். நிறைய பேர் போய் பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலம் வர்றவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. மனசுக்குள்ள சில பேர் சில கடவுள்கிட்ட வந்து கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா கடவுளுக்கு முன்னால எல்லாரும் சமம்ங்க. அதை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க போய் கடவுள்கிட்ட வேண்டுறீங்க, ஒண்ணுமே இல்லாத நீங்க போய் கடவுள்கிட்ட நீங்களும் அதே தான் வேண்டுறீங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்களும் வந்து அங்க கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு நிம்மதியை கொடு அப்படின்னு தான் வேண்டுறாங்க. ஆக மொத்தம் கடவுளுடைய பார்வையில நம்ம எல்லாருமே சமம் தாங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கையில தான் சந்தோஷம் இருக்குதே தவிர காசு பணம் லக்ஸூரியான லைஃப் இருந்தா மட்டும் நம்ம ஜாலியா வாழ்ந்துடலாம். நீங்க நினைக்கலாம் நம்ம கூடவே நம்மளோட ஸ்டேட்டஸ்
ஸ்டேட்டஸில் பார்க்குறப்போ நிறைய பேர் சூப்பரான இடத்துக்குலாம் போய் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. சம்டைம்ஸ் எனக்கு கூட அந்த நினைப்பு வந்திருக்கலாம், இவங்களாம் இப்படி ஜாலியாக இருக்காங்களே, நாம் இப்படியே இருக்கிறோமே அப்படின்னு சம்டைம்ஸ் எனக்கு கூட அந்த எண்ணம் வந்திருக்கு. ஆனால் தயவு செஞ்சு இதை மைண்டுக்குள்ளே கொண்டு போகாதீங்க. சாதாரணமாக ஒரு மனுஷனை பார்த்து நமக்கு பொறாமை வர்றது, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, நாம் இன்னும் இப்படியே இருக்கமே அப்படின்னு யோசனைகள் வர்றது சாதாரணமாக எல்லா மனுஷங்களுக்கும் வர வேண்டிய ஒரு விஷயம்தான். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. அதுவே லைஃப் ஆகிடாதுங்க. இப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்களோட சூழ்நிலை, அவங்க அப்படி இருக்காங்க. நம்மளோட சூழ்நிலை, நாம் அன்னாட காட்சி அன்னன்னைக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் கூட நாம் அதை சாப்பிட்டு சந்தோஷமாக நம்மளோட ஃபேமிலியோட நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைங்க. சில பேர் ஒன்றுமே இல்லாத இருக்கிறாங்க, ரோட்டில் படுத்திருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஏதாவது வெளியில் போகிறப்ப நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருக்கிற மனுஷங்களை கம்பேர் பண்ணுறப்போ நாம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஒன்றுமே இல்லையே, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறப்போ அவங்க அவ்வளோ வச்சுருக்காங்க, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக சந்தோஷம் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கிற உங்களோட மனநிலையை பொறுத்து தானே தவிர நம்ம காசு பணத்தை வச்சு முடிவு பண்ணுறது கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் சில உறவுகள் கிட்ட நம்ம முழுசாக நம்பிடுவோங்க. அவங்கக்கிட்ட முழுசாக நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவோம், முழுசாக நம்பிடுவோம். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கே வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் நம்மளுடைய மாற்றத்துக்கும் ஏமாற்றத்துக்கும் பெரிய காரணமாக இருக்குதுங்க. யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் அடுத்தவங்களை நம்பினதனாலேயே தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அடுத்தவங்க மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்கள் மேலே வைக்க மாட்டீங்க. அவங்க இருக்காங்க, அவங்க என்னை கொண்டு வந்துடுவாங்க, இவங்க இருக்காங்க, இவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க நம்புற நீங்கள் உங்களால் உங்களை காப்பாற்ற முடியும் ஏன் உங்களுக்கு நம்புறதுக்கு தோணவே மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க. இதுக்கு மேலே சொல்கிறேன், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் நம்புங்க. கண்டிப்பாக எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்களுக்கு முதல்ல ஒரு உதவி வேணும், முதல்ல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு தாங்க துடிக்கும். யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. முதல்ல அவங்களுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மளை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற உறவுகள்லாம் ரொம்ப சொற்பம். ஒரு சிலர் இருக்கலாம், அதெல்லாம் எல்லாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே போலியான உறவுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நிழல் மாதிரிங்க. நம்மளுடைய அந்த வெளிச்சம் இருக்கிறப்போ தான் நம்ம கூட எப்படி நிழல் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறப்போ அவங்க நம்ம கூட இருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாத நம்ம இருளில் இருக்கிறப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. இன்றைக்கி நம்ம கூட இருப்பாங்க, நாளைக்கு நமக்கு எதிராக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் போலியான உறவுகள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவங்களையும் கொஞ்சம் கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லையா அவங்கக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. போலியான உறவுகள்னு தெரியுதுங்க, ஆனால் அவங்க எனக்கு தேவைதான். சில நேரத்தில் அவங்க கூட நாம் கனெக்டில் இருந்து தான் ஆகணும். அவங்க கூட உறவாடக்கூடிய அந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா சில விஷயங்களை அவங்க அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் இதை வச்சிருக்கேன், நான் இதை பண்ண போகிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நான் அடுத்ததாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அதை தயவு செஞ்சு அந்த மாதிரி உறவுகள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிராக அதை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட எல்லாத்தையும் அவங்க கிட்ட போய் நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் நான் யதார்த்தமாக இருக்கிறேன், நான் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன், மனசுக்குள்ள ஒன்றுமே வச்சுக்க தெரியாது அப்படின்னு சில பேர் இருக்கலாம். அது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயங்க. நீங்கள் வேணால் யதார்த்தமாக இருக்கிறங்கிற பேரில் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லலாம், ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்க மாட்டாங்க. சில பேர் விஷக்கிருமிகள் மாதிரி உங்கள் கூடவே இருந்து உங்களை அப்படி கரையான் மாதிரி அரிச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் தான் அதை புரிஞ்சு நடந்துக்கணுங்க. அதிகமாக நீங்கள் எந்த அளவுக்கு உறவுகளை உங்கள் கூட வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமே கிடையாதுங்க. அதிகமான உறவுகள் இருக்காங்களாங்கிறது விஷயமே கிடையாது. நீங்கள் ஒரு சில உறவுகள் உங்கள் கூட இருந்தாலும் அவங்க உண்மையாக உங்களுக்காக இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது.
எல்லாரையும் அனுசரித்து கூட்டிகிட்டு போங்க. ஆனால் சில பேர்கிட்ட மட்டும் எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை சொல்லுங்க. சில பேர்கிட்ட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சில இடத்துல ஆர்வ கோளாறுல சில விஷயங்களை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடுவீங்க. நாளைக்கு அதை வச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மனசுக்குள்ள எண்ணம் வரலாம், நாம் இவங்க கிட்ட சொன்னோம், ஒருவேளை இவங்க சொல்லியிருப்பாங்களோ அவங்க சொல்லியிருப்பாங்களோன்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழலில் வந்துடுவீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் இதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் பெருசாக நீங்கள் போய் ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாயை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுருங்க. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாவே அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. அப்படி இல்லைன்னா உங்கள் தரத்தை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நேற்று நம்மளோட வீடியோவில் ஒரு விஷயம் போட்டிருந்தேன். இறந்தவங்களுக்கு, அதாவது தன்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் படையல் வச்சு பயங்கரமாக சாமி கும்பிட்றாங்க, உயிரோடு இருக்கிறப்போ பேரண்ட்ஸ் வந்து மதிங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து கடைசியில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, அவங்களோட அம்மா உயிரோடு இருக்கிறப்போ அவங்க அம்மாவை அவங்க அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்கண்ணா, எந்த கஷ்டமும் கொடுக்காத என்னோட அம்மாவை நான் அவ்வளோ பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். ஆனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் நான் அமாவாசை அந்த சாமி கும்பிடுறது அதெல்லாம் எதுவுமே செய்யலைங்க. எனக்கு வந்து அவங்களோட மனசில் என்ன எண்ணம்னா, எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறப்ப நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், இறந்ததுக்கப்புறம் இந்த ஆவியாக வந்து அதை சாப்பிடுவாங்க, அந்த நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னை நிறைய பிரச்சனையில் இருந்து எங்கள் அம்மா என்னை காப்பாற்றி இருக்கிறாங்க. அந்த ஒரு சிந்தனை வந்து அவருக்கு இருக்குது. எங்கள் அம்மா வந்து பல பிரச்சனையிலேருந்து பல ஆபத்துலேருந்து என்னை பார்த்து காப்பாற்றுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது இறந்ததுக்கப்புறம் அவங்க ஆவியாக வந்து இந்த வடை, இந்த பாயாசம், இந்த படையலெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்கு செஞ்ச அந்த நல்லது, நான் செஞ்ச உதவிகள், இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து என்னை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு முற்போக்கு சிந்தனை பார்த்தீங்களா? உண்மையாகவே இது கேட்குறப்போ எனக்கு அப்படியே சிலுத்து போச்சுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு மனுஷங்க இப்படி இருக்கிறது உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி மாறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே முதியோர் இல்லம், அனாத ஆசிரமம் இதுக்கெல்லாம் தேவையே இல்லைங்க. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாரும் எல்லாத்தையும் அரவணைச்சு கூட்டிகிட்டு போகிற, அதுவும் பேரண்ட்ஸை விடாமல் அவங்கள கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அந்த உள்ளங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, 100% சொல்கிறேன், அந்த கடவுளே உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவார். இதுதான் உண்மை. ஸோ உண்மையாக இந்த ஒரு கருத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை கேட்குறப்போ. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வார்த்தையை சொல்கிறப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.